இதெல்லாம் போவாங்க 2 பேர் 3 பேர் போவாங்க. அப்ப அவங்களுக்கு ஸ்கூல் போற பிள்ளைகள் என்ன செய்யும்? போற பிள்ளைகள் எல்லாம் சில நேரம் அவங்களோட சகோதரங்கள் எல்லாம் வீட்டுல நிப்பாட்டுவாங்க. அதாவது ஒரு டாய்லெட் பிட்டுக்கு மேல ஒரு டாய்லெட் பிட்டுக்கு மேல வந்து ஒரு வீடு மாதிரி இப்படி வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க. தகரம் கொஞ்சம் லேசா இருக்கு மாரியல் வந்தா அப்படியா? வீட்டுக்கு சாரம் வீடு கட்டுறோம் நாங்க. டோர்ச் லைட் இருக்கு. இதுதான் நம்மளோட அடுப்புங்கிற இதுதான் சமைக்கிறாங்க. இப்படிதான் இருக்கு. ஆமா இதுதான் கூட மலசல கூட இல்ல குளிக்கிறது நான் தண்ணி அழைத்து மலசல டாய்லெட் வந்தா அது கொண்டும் இல்ல. உதவியில செய்யறதுக்கு என்ன நாங்களும் அந்த அளவுக்கு பணக்காரர்கள் இல்ல. அப்ப நாங்களும் யார்கிட்டயா கேட்டுதான் உங்களோட கஷ்டங்களை சொல்லிதான் கேட்டுதான் உங்களுக்கும் செய்யணும். உண்மையாவே தொடர்ந்து பயணிப்போம். மேலே சரியான கவலையா இருந்துச்சு. ஏன்டா இன்றைக்கு நாங்க ஒரு புதுவிதமான ஒரு வீடியோல சந்திக்கிறோம். வெல்கம் பேக் டு பெடி பாய்ஸ். இன்றைக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் 120 குடும்பங்களுக்கு உலர் உணவு பொதிகளை வந்து கொடுக்கறதுக்காக நாங்கள் வந்து ரெடியாக இருக்கிறோம். என் ஃப்ரெண்டோட அனுசன். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் தனி பேக் வந்து பார்சல் வந்து பண்ணியிருக்கிறோம். இதுக்குள்ள என்னென்ன சாமான் இருக்கு என்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்கும். அதோட வந்து கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு உதவி செஞ்ச ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும். தொடர்ந்து வீடியோ பாருங்க. நான் போகிற வழி எப்படி ட்ராவல் பண்ண போகிறோம் என்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறேன். அதாவது 2 போட்டில் வந்து ட்ராவல் பண்ணணும். அதுக்கு பிறகு வந்து ஒரு இடத்துக்கு வந்து வேனில் போகணும். அப்படியான சிச்சுவேஷன் இருக்குது. இதில் காட்டுறேன் பாருங்க. ரைட், இவ்வளோ சாமானும் இப்போ கொண்டு போய் கொடுக்கணும்னே. இப்போ இவ்வளோ சாமானு நம்ம ஷாப்பிங் பேக்கில் போடுறாங்க. ஏன்னா ஒரு பேக்கில் பிடிச்சி கொடுக்குற கஷ்டம்னாங்க டபுள் பேக் போடுறோம். இந்த போட்டில் வேறு போகிறனால டபுள் பேக் போட்டு கொண்டு இருக்கோம். பார்க்கலாம், நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். டபுள் பேக் போட்டு கொண்டு இருக்கோம். அப்படின்னா டபுள் பேக் உங்களோட பிள்ளைங்கள வேலை செய்கிறாங்க. ரைட், நாங்களும் இப்போ பேக் பண்ணுவோம். டைம் இல்லை லேட் ஆகுது. அப்போ நேரத்துக்கு இதெல்லாம் பேக் பண்ணி ஏற்றி முடிஞ்சா தான் இனி அங்கால போயிட்டு அங்கால பயணங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு கொண்டு போய் அதை சேர்க்கலாம் வேணே நேரத்துக்கு அவங்களுக்கான. ஓகே, சரி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பின்னுக்கு ஃபுல்லாக சாமான் ஏற்றிட்டோம். வேணா ஜோய் எல்லாமே ஏற்றியாச்சு போகிறோம். அதாவது 120 பேர் ஆக்களுக்கு 120 பேருக்கான சாமான் ஏற்றிருக்கோம். 120 அரிசி, 120 குடும்பமாக இருக்கு. குடும்பம் தனித்தனி குடும்பங்கள் இருக்கும். ஆனால் ஆக்கள் அங்கே நம்ம கணக்கு பண்ணபடி ஒரு 3 ஏரியா கிட்ட போகிறோம். அந்த ஏரியாவில் வந்து மொத்தமாகவே 120 பேர் இருக்காங்க. என்ன விஷயம்னு சொன்னா எல்லாருமே வந்து சாப்பிட்றதுக்கு தான் அந்த என்ன சொல்ற சாப்பாடு பாசல் அப்படிதான் கொடுப்பாங்க. நாங்க வந்து அவங்களே சமைச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி அவங்களுக்கு போதிய அளவுன்னு சொல்லலாம். ஆனா அவங்க ஒரு 2 நாள் 3 நாள் 4 நாள் ஒரு சேவை பண்ணி இருக்கக்கூடிய மாதிரி அவங்களுக்கு பருப்பு, சோயா மீட் அதெல்லாம் வச்சு நம்ம வந்து செட் பண்ணி பார்சல் மாதிரி ஒன்று கட்டி வச்சிருக்கோம். ஏன்னா அந்த ஏரியாவில் வந்து அவங்க வெளியே போய் வாங்கவே இல்லை. காசு இருந்து பிரயோசனம் இல்லை. வெள்ளம் அவங்க அதை தாண்டி போயில. அவங்க போட் மூலம் தான் போயிட்டு வாரவங்க. அந்த இடத்துக்கு நம்ம நார்மலாக போயில நடந்து வர மாதிரி. அவங்கள்ட்ட காசை கொடுத்தாலும் அவங்க கடைக்கு வார அளவுக்கு வசதி இல்லை. வேலாது. அதாவது நம்ம மட்டக்களப்பு மாதிரி இல்லை. நம்ம மட்டக்களப்புல 2 நாள் மழை பெஞ்சிச்சுன்னு சொன்னா அடுத்த நாள் வெள்ளம் அதுக்கு பிறகு வத்திரும். இன்னுமே அப்படி இருக்கு. நீங்க அந்த வீடியோல நாங்க காட்டுறோம் அந்த இடங்கள் எப்படி இருக்கு, நாங்க எப்படி போறோம், இந்த சாமான்களை எப்படி கொண்டு போறோம் எல்லாம் உங்களுக்கு காட்டுறோம். படியா பாருங்க. சரியானதாக கஷ்டப்பட்டு இருந்து வரும். முன்னுக்கு மீன் யாக்கிட்டு இருக்காங்க டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அப்படி இருந்து முன்னுக்கும் சாமான் வச்சிருக்கோம். பாருங்க, காட்டுங்க. கைஸ் இங்க பாருங்க, இந்த போட்ல இப்ப நாங்க வந்து ஏறி போவோம். கைஸ்
இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேனில் கனதூரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்குது இந்த ஆறில் தான் நாங்கள் வந்து போட்டில் ஏறி போக போகிறோம். வேன் வந்து இருக்குது, வேனுக்குள்ளே நிறைய சாமான் இருக்குது. இதில் கொஞ்சம் சாமான் எடுத்துகிட்டு போட்டில் வச்சுட்டு போக போகிறோம். எல்லா சாமானையும் ஒரேடியாக போட்டில் வைக்கல, இதில் கொஞ்சம் சாமான் வச்சுட்டு கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு திரும்பி இதே மாதிரி இன்னொரு லொக்கேஷனுக்கு போயிட்டு அங்கேயும் ஒரு போட்டில் ஏறிட்டு போகிறோம். இப்போ நம்ம நண்பன் நண்பன் ஃபுல்லாக வந்து கேமரா ஸ்டாண்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு அது ஃபுல்லாக அட்வென்ச்சர். இப்போ நம்ம சில நேரம் கேமரா ப்ளாக் பண்ணி கொண்டு நம்ம அந்த சாமான்களை ஏற்றி இறக்கி அந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாமே இருக்குது. அதனால நம்ம ஸ்டாண்டில் கொண்டு வந்துட்டோம்டா இப்போ உங்களுக்கு கட்டாயம் காட்டணுன்றதுனால இப்போ நீங்கள் இந்த மாதிரி இடங்கள் இப்படி ஒரு இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இப்படி அதாவது எங்களோட விஷயம் என்னண்டா அனுசன் வந்து எங்களோட விஷயம் என்னண்டா, அதாவது இந்த ஆத்தங்கரையை தாண்டி அந்த ஆத்தங்கரையை தாண்டி எவ்வளவு சனங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்கன்ற விஷயத்தை தான் நாங்கள் வந்து மக்களுக்கு இப்போ தெரிவிக்க போகிறோம். சரியா, இப்படியான விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு தெரியாது. சரியா, ஏண்டா உதவி செய்கிறார்கள் வந்து போயிட்டு இப்படி போட்டால போயிட்டு கஷ்டப்பட்டுட்டு அதாவது ஃபீல்ட் லெவலில் வந்து கஷ்டப்பட்டு போய் யாருமே உதவி செய்யறது. அப்போ நானும் நீங்களும் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்போ கஷ்டப்பட்டாங்க நாங்கள் வந்து அதாவது நாங்கள் எப்படி செய்கிறோம்னு சொன்னால் மக்களை வந்து ஒரு அட்வென்ச்சரான ஒரு கஷ்டப்பட்ட இடங்களுக்கு போயிட்டு தான் நாங்கள் எங்களோட ஃபீல்ட் ஒர்க். அதாவது நாங்கள் ரெண்டு பேருமே நினைக்கிறது வந்து என்னன்னு சொன்னால் எங்களோட உதவிகள் உண்மையாகவே கஷ்டப்பட்டாங்க போய் சேரணும். அதுவும் இந்த மாதிரி இடத்துல இருக்கிறதெல்லாம் கணக்கு பேருக்கு தெரியா, இந்த மாதிரி ஒரு ஊர் இருக்குன்னு தெரியா, அங்க இருப்பாங்கன்னு தெரியா, அப்படி கணக்கு பிரச்சனை இருக்கு. இப்ப நம்ம இது போட்ல வந்து தண்ணி எல்லாம் படம் உண்டு. இங்க அந்த இது நம்மட அந்த என்னது ஊராக்கள் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. கொஞ்சம் எங்களுக்கும் இடம் தெரியாது, அதாவது போறதுக்கான ரூட் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதுக்கு அந்த கீழே தண்ணி படும்ன்றதுக்கு அந்த சாப்பாடுகள் கொண்டு வந்த நம்ம அந்த பொருட்கள்ல இது ஈரம் படும்ன்றதுக்காக அவங்களுக்கு உதவி இது அது வந்து இது ரப்பர் சீட்னு சொல்லுவாங்க. ரப்பர் சீட் விரிச்சு அதுக்கு மேல சாமானை வச்சு அதை இன்னொரு இதால மூடித்தான் கொண்டு போகிறோம். பார்ப்போம். அப்போ பாப்போம். அங்கே போயிட்டு நான் வீடியோக்கள் வந்து வடிவம் எடுப்பேன், நானும் மனுஷனும் சேர்ந்து. அதாவது மக்கள் வர்ற கஷ்டங்களை வந்து இந்த காணொளி மூலமாக வந்து நாங்கள் தெரிவிப்போம். உங்களுக்கும் யாருக்கும் வந்து அவங்கள பார்த்து உங்களுக்கு உதவிகள் செய்ய விருப்பம்னு சொன்னால் எங்களை கண்டெக்ட் பண்ணலாம். எங்களை கண்டெக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து நீங்கள் உதவிகள் செய்யலாம். அவங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் அவங்க இருக்கிற வீடுகள் நிலைமையெல்லாம் பார்க்க போனீங்கன்னா அது இன்னும் ரொம்ப மோசமாக இருக்கும். எஸ், திரும்பியும் நம்ம வந்து வந்து கொண்டு திரும்பி பார்த்தீங்கன்னா ஆழம் இல்லாமல் மேட்டுக்கு வந்து கீழே சுழி. அப்போ திரும்பி போட்டோ ஓட்டுனவர் வந்து திரும்பி கீழே இறங்கி நாங்கள் எல்லாரையும் வச்சு திரும்பி வந்து தள்ளி கொண்டிருக்கீங்க. நம்ம உப்பாத்துக்கு நடவுக்கு போறோம். 10 கிலோமீட்டர் போன பாட்டுல எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. இன்னும் வந்து இறங்கி தள்ளி ஒண்ணு இறக்கி இறங்கி தள்ளுற ஏறுற திரும்பி ஓடுற திரும்பி இறங்கி தள்ளுற திரும்பி ஓடுற. இப்ப நடுவுல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தள்ளி போன பிறகு வந்து ஓகே ஆயிருமா, அது கொஞ்சம் நல்ல ஆழமா இருக்குமா அப்படின்னு சொல்றேன். சரிதா பாருங்க, அவங்க ஸ்டார்ட் பண்ற விதத்தை பாருங்க, எப்படி பண்றாங்க. ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ முதல்ல வந்து மக்களே காய்ஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முதல ஒன்று பெரிய ஒரு ஒன்று பாஞ்சிச்சு இதுக்குள்ள. ஓகே மக்களே, இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம ஃபைனல்ல வந்து சேர்ந்துட்டோம். சாமான் இறக்க போறோம். சாமான இறக்கிட்டு நாங்க வந்து போறோம் நம்ம போட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கிட்ட ட்ராவல் பண்ணியிருக்கோம். போட் ஃபுல்லாக சாமான். அப்போ வார வழியில் வந்து இந்த நாங்கள் போட்டில் வார இடம் இருக்குது. அந்த இடம் வந்து சரியான ஒரு டேஞ்சர் சொன்னால்
இந்த இதோட இதாலேயே போகணும் இல்லையா? அடுத்ததுதான் ஓகே, இதுக்கும் அடுத்தது இதுவும் இல்லை. இதானா? அது அந்த தொங்கல் தான். திருப்புறம் ஃபுல்லா போட்டை வந்து திருப்பி எடுத்துட்டு திரும்பி அந்த இடத்துக்கு போறோம். இங்கே வரப்புறம் இங்கேயா அங்கேயா ஒன்று முழங்குதில்லை சரியா? இந்த இடம் வந்து ஃபுல்லா முதல்ல. ஓ இறங்கு அனுஷா, இறங்க போறீர் போட்டை விட்டு. ரைட், இவர்தான் எங்களை கூட்டிட்டு வந்து கவனமா கொண்டு வந்து சேர்த்த தெய்வம். இது இங்கால இடம் சில விஷயங்கள் கேட்கணும் எங்களுக்கு, சொல்லுங்களேன். கொஞ்சம் இந்த இடத்துல பேர் என்ன? சம்பக்கிளப்புன்னு சொல்ற இடம் இதுதான். சம்பக்கிளப்பு. இப்ப நம்ம நிவாரணம் கொடுக்கறதுக்கு சம்பக்கிளப்புன்ற ஒரு இடத்துக்கு ஃபர்ஸ்டா இங்கதான் கொடுக்க போறோம் சாமான். இங்க எத்தனை குடும்பங்கள் இருக்காங்க? இங்க கிட்டத்தட்ட 150 குடும்பத்துக்கிட்ட 150 குடும்பங்களுக்கு 150 குடும்பத்துக்கிட்ட இருந்து 200 பேருக்கிட்ட கொஞ்சம் ஜனம் இருக்கிறதுக்கு கொஞ்சம் பள்ளத்தால ஊருக்குள்ள போயிட்டு கொஞ்சம் ஜனம் கொஞ்சம் ஒரு 150 இப்ப தற்போது 150 கிட்ட இருக்கு. இல்ல எந்த கேள்வி என்னன்னா, இதுதானே ஊர். இந்த ஊருக்கு முன்னுக்கு ஃபுல்லா ஆறு சரியா? அப்ப இவங்களோட போக்குவரத்து எப்படி? போக்குவரத்து வந்து இப்ப நம்ம வந்த மாதிரி தான் இவங்க இந்த தோணில இவங்க தோணிலாம் போகணுமா? தோணிலாம் போகணும், போட் இல்ல இவங்களுக்கு. இதுதான் தோணி. ரைட். இந்த தோணில தான் அவங்க வந்து போகணும். இந்த தோணிலாம் போகணும் அவங்க. இதே மாதிரி இப்ப அதுல முன்னுக்கு கிடக்கு தோணி கிடக்குது, இதெல்லாம் போவாங்க. 2 பேர் 3 பேர் போவாங்க. அப்ப அவங்களுக்கு ஸ்கூல் போற பிள்ளைகள் என்ன செய்யும்? போற பிள்ளைகள் எல்லாம் சில நேரம் அவங்களோட சகோதரங்கள் எல்லாம் வீட்டுல நிப்பாட்டுவாங்க. சிலர் வச்சிருப்பாங்க. இப்ப ஒரு ஆளுக்கு வந்து இப்ப ஒரு எமர்ஜென்சின்னு சொன்னா, ஒரு ஆளுக்கு ஒரு வருத்தம் வியாதி அப்படி எதுவும் வந்துச்சுன்னு சொன்னா தோணிலாம் கொண்டு போகணும். இங்க இருந்து வாகரைக்கு போகணுமா? வாகரைக்கு போகணும், இல்லாட்டி கதிரவழிக்கு போகணும். இங்க இருந்து இப்ப எவ்வளவு சீரியஸான நிலைமையா இருந்தாலும் தோணில, அதுவும் லேட் ஆகுமே, என்ன எவ்வளவு அவசரமா இருந்தாலும் இங்க இருந்து வந்து கூட நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவருக்கு மேல பயணம் பண்ணி வந்திருக்கோம். இவங்க கையால வலிச்சு போற இதுல போவாங்க, கஷ்டம் தான். கஷ்டம். இப்ப நாங்க வரையும் ஒரு 2:30 மணி நேரம் ஆயிட்டு, இதால போறோம்னு சொன்னா ஒரு 6 மணி நேரமா ஆகணும். 2 மணி நேரம் ஆயிட்டு நம்ம வரையும். இல்ல அதுல வலிச்சு போறோம்டா, அதுல வலிச்சு போறோம்னா என்ன அவ்வளவு நேரமா? காத்து எழும்ப மாட்டேன்னு சொன்னா அதை விட கஷ்டம் அவங்களுக்கு போறது. வலிக்கவே வலிச்சு போயில. அது சரி, கஷ்டமான இடத்துல இருக்காங்க. இப்ப வாங்க பார்த்துட்டு அடுத்த கதைப்போம், தொடர்ந்து கதைப்போம். உள்ள போயிட்டு இப்ப அவங்களோட இதுகளை பார்த்துட்டு வந்து திருப்பி கதைப்போம். அடுத்த விஷயம், இங்கால வந்து உதவிகள் வந்து கிடைக்கிறது குறைவு. உதவி என்று சொன்னா தற்போதைக்கு இப்ப சொல்லக்கூடா உதவி என்று சொன்னா நீங்க இப்ப செய்யறதான் உதவி உங்களுக்கு. இப்ப இதுவரைக்கும் இதுக்குள்ள உதவி இதுக்குள்ள யாரும் வந்ததில்லை. இதுவரைக்கும் இதுக்குள்ள யாரும் வந்து இந்த சனத்துக்கு உதவி செய்த வரலாறே இல்லை. அப்படி இல்லை. அதாவது அப்படி இருக்குன்னு இவங்க இந்த எத்தனாம் ஆண்டு மட்டும் படிச்சிருக்காங்க இங்க? கூட சொன்னா 5ஆம் ஆண்டு மட்டும் தான் சொல்லலாம். 5ஆம் ஆண்டு மட்டும். அதுக்கு படிக்கக்கூடியதுக்கான வசதிகளும் கிடைக்கிறது இல்லை. இந்த தோணி வளைச்சி அவங்க போகக்கூடிய வசதி இல்லை. நாங்க போட்டு கொண்டு போய் அவங்கள விட்டு போட்டு ஏத்துறாலும் போட்டு வந்து போறோம்டா குறைஞ்சது 30 லிட்டர் என்ன வேணும். அதுகள்ட்ட அந்த வசதி இல்லை. இந்த தோணிலாம் போகணும் அவங்க. சரி, போயிட்டு நாங்களும் அவங்கள்ட்ட அவங்க என்ன மாதிரி வசிக்காங்க, அவங்களோட சாப்பாட்டுக்கு என்ன செய்யறாங்க, படிப்பு ஸ்கூல்களுக்கு எப்படி போறாங்கன்னு அவங்கள்ட்ட என்ன விரிவாக கேட்கலாம். சாப்பாட்டு விஷயம் சொன்னா அவங்களுக்கு இந்த இதுல பிடிக்கிற மீன் இறால் நண்டு தான் அவங்களுக்கு தொழில். சாப்பாடு அதை கொடுத்துதான் கஷ்டம். வியாபாரி மாதிரி வருவாங்க. இப்ப வரையில அது கஷ்டம் வரையில. சரி, ஓகே, நம்ம போகணும். தொடர்ந்து காயப்போமா? வரக்குள்ள திரும்பி பாருங்க அவர் எவ்வளவு விஷயங்களை சொன்னேன்னு சொல்லி. உண்மையாவே இந்த இடத்துல அப்ப இவன் அனுஷன், அப்ப அந்த அண்ணன் வந்து எவ்வளவு விஷயங்கள் சொல்றேன். அவர் வந்து இந்த ஊர் இல்ல, அதாவது அவர் வந்து நாங்க அவரை கூட்டிட்டு வந்த இங்க வாரத்துக்காக
வாகர என்ற இடத்துல இருந்து நம்ம அவரை கூட்டிட்டு வந்தாங்க. இந்த இடத்துல கொண்டு போய் விடுங்க பாருங்க, இடத்த சும்மா நோமலை சுத்தி பாருங்க. இதால எந்த வித போக்குவரத்துமே செய்யல, போக்குவரத்து ஒன்றுமே இல்லை. போட் தோணி அவ்வளவுதான், மற்றபடி எதாலையும் நம்ம இதால போய் வரையலாம். ரொம்ப கஷ்டம். இந்த கொஞ்சம் பேர் நம்மளோட வந்தவங்க அவங்களோட காய்ச்சி கொண்டிருக்காங்க. இப்ப போயிட்டு நம்மளும் அவங்ககிட்ட என்னென்ன பிரச்சனை இருக்கு, அவங்களோட பிரச்சனை என்ன கொஞ்சம் பார்த்து நடக்கணுமா? சகதி கீழே பாருங்க, ரொம்ப பார்த்து நடக்கணும், பார்த்து நடக்கணும். நம்ம தமிழ் ப்ரோ கதைகள் கேள்விகளை அவங்ககிட்ட நம்மளே கேட்டு திருப்தி அடைவோம். ஒரு நம்ம போடுற வீடியோ மூலம் அவங்களே நம்ம திருப்தி ஆக்கணும். கட்டாயம். அதான் இந்த வீடியோ மூலமா என்ன சொல்றேன், உண்மையாவே கஷ்டப்பட்டாங்களதான் காட்ட போறோம். பாருங்க, இந்த ஒரு இடத்துக்குள்ள அந்த அவங்க நம்ம டீம் நிக்கிது ஏற்கனவே, இதுக்குள்ளதான் போறேன். இதுதான் அவங்களோட வேலி, இதுதான் வேலி. அதான் போறேன். பாருங்க எப்படி இருக்கு, ரொம்ப மோசம். காட்டுங்க வாசலு வரையல, சரியான குறுகலான இடமா குரூஷியஸா இருக்கு. நம்மளோட அனுசன் வந்து அங்க நிக்கிறேன். நம்ம வந்து திரும்பி போறோம். நம்மளோட டீம் அங்க நிக்குது. இப்போ டீமை பாக்குறதுக்காக போறோம். அனுசன் வாங்க போம். நம்மளுக்கு வெயிட் பண்றாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து அதாவது சாப்பாடு இருக்கணுமா? நம்ம கொண்டு வந்த உணர்வுகளை கொண்டு வந்தோமா? கொண்டு வாங்க, நான் கதைக்கு. என்ன விஷயம் அது? நம்ம இப்ப வந்திருக்கோம். இப்ப நீங்களே பாத்தீங்க நம்ம வந்த வழி எப்படி இருந்தது, என்ன இருக்கு. இதால நம்ம அவ்வளவு சாமானையும் தூக்கல. இப்ப என்னண்டா, இவங்கிட்ட போயிட்டு கதைச்சிட்டு இவங்களை கூப்பிட்டு இருந்து கொடுப்போம். ஏண்டா கஷ்டம், இவங்க அங்க இருந்து நம்ம தூக்கி ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல. அவங்களே கூப்பிட்டு அவடத்திலே செஞ்சிடும். சரி இந்த இடத்துல இப்படிதான் வாழ்றாங்களோ தெரியலனே. நம்மளோட உறவுகள் வராங்க. இதுதானே அம்மா சாப்பிட்டீங்க இன்னைக்கு? இந்த சோறு கரையில சாப்பிட்டேன். சோறு என்ன கறி? மீன் தான். மீன் நீங்க இங்க குளத்துல பிடிக்கிறது? மரக்கறி பண்றது எங்கிட்ட வசதி இல்ல. மரக்கறி வாங்குறது வசதி இல்ல, வேண்டாம். மரக்கறி செய்தாங்க, அழிஞ்சு வைத்து குட்டில கை மாத்தையில பயிர் செய்யறதுக்கு எங்களுக்கு கிணறு வசதி இல்ல. அதால எங்களுக்கு செய்யலாது. இப்ப கிணறு வசதி என்று சொன்னா இப்ப உங்களுக்கு மட்டும் இல்லாம இந்த கிராமத்துக்கே ஒரு பெரிய ஒரு கிணறு ஒன்று செஞ்சு அப்படி இருக்கும். செய்தான் இல்ல, பொது ஒரு கிணத்தா போட்டா எல்லாரும் பிரயோசனம் அடைவாங்க. எத்தனை குடும்பங்கள் பிரயோசனம் அடையும்? 10 குடும்பத்துக்கு ஒரு கிணறாவது போடணும். 10 குடும்பத்துக்கு ஒரு கிணறு. பாருங்க, அம்மா வந்து ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க. என்ன ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க. நான் இந்த அம்மாவோட தான் நிற்கிறேன். அம்மா சொல்றேன்னு சொன்னா கிணறு வசதி தான். இந்த வீடியோல பார்த்துருப்பீங்க, நிறைய தரம் கதைச்ச விஷயத்துல அவங்க சொன்னது வந்து கிணறு வசதி இல்லைன்னு சொன்னாங்க. அப்ப அம்மாவுக்கு வந்து நாங்க வந்து ஒரு கிணறு ஒன்று கட்டி கொடுப்போம்னு சொன்னா அது அம்மாக்கு மட்டும் இல்லாம இந்த கிராமத்துல வசிக்கிற 10 குடும்பங்கள் 10-15 குடும்பங்கள் 10-15 குடும்பங்களுக்கு அது வந்து உதவியா போகும். சரியா? இந்த வீடியோ பாக்குறார்கள் யாருக்கும் ஏழும் சொன்னா, உங்களால ஏழும் சொன்னா கட்டாயம் எங்களை வந்து தொடர்பு கொள்ளுங்க. தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னா நாங்க அந்த அம்மாக்கு வந்து கேட்ட விஷயங்களை வந்து முடிஞ்ச அளவு நிறைவேற்றி கொடுக்க பார்ப்போம். ரைட். அடுத்து வந்து நம்மளோட ஒரு ஐயாவோட தான் இருக்கிறோம். அவர்கிட்டையும் கேட்போம், இவர் வாழ்வாதாரங்கள் எல்லாம் எப்படி போகுது, இவர் எப்படி வாழ்க்கையை கொண்டு போறாரு, இவர் சாப்பிட்றதுக்கு என்ன செய்யுது, அந்த விஷயங்களை பத்தி கேட்போம். நீங்க உங்களை பத்தி சொல்லிட்டு உங்களுக்கு என்ன இருந்தா நீங்க சந்தோஷமா வாழ்க்கையை கொண்டு போய் நடத்துறதுக்கு, அதாவது
இப்போ இப்படித்தானே ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு ஆசை இருக்கு. அதே மாதிரி நம்ம வந்து மனிதனாக பிறந்திருக்கோம். இந்த கிராமத்தில் வந்து நீங்கள் வந்து தொடர்ச்சியாக சந்தோஷமாக கவலை இல்லாமல் வாழ்கிறேன்னு சொன்னால் என்ன விஷயம் உங்களுக்கு இருந்தால் உங்களோட வாழ்க்கையை வந்து மென்மேலும் மேம்படுத்தி கொண்டு போகலாம் என்ற விஷயத்தை எங்களுக்கு வந்து சொல்லுங்க. சரியா? என்னண்டா நாங்க வந்து இங்க ஒரு 10 வருஷமா இங்க தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். 10 வருஷமா? ஓகே, வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதுக்கிட வந்து எங்களை பார்த்து சில கதைகளை கதைப்பாங்க. தண்ணி போய் படித்து வந்திருக்காங்க. தண்ணி பெரிய கஷ்டம் இல்லை. பெரிய கஷ்டம் இல்லை. கஷ்டம் தண்ணி பெரிய கஷ்டம். தண்ணி பெரிய கஷ்டம். எங்களுக்கு மாறி காலத்துல வந்து தொழில் வாய்ப்புகள் குறைவு. இப்ப நீங்க என்ன செஞ்சா உங்களோட தொழில் வாய்ப்புக்கோ அது ஒரு உதவியா இருக்கு. நீங்க எங்களுக்கு அச்சான் சோழன் போடுறதுக்கு அதாவது உதவி செய்தா, அதாவது விதைகள் அச்சான் சோழன் விதைகள் பயிர் செய்ய உழவு அடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அப்படி உதவி இருந்தா இதை விட உழவு அடிக்கிறதுக்கு எப்படி இங்க நாங்களே வந்து படகு மூலம் தான், அதாவது நாங்க வந்து இப்ப ஒரு போட் ஒன்று எடுத்து தான் வந்தாங்க. இப்ப உழவு அடிக்கிறேன்னா நீங்க எப்படி கொண்டு வர கரைச்சியால் அதாவது தண்ணி எல்லாம் பத்தணுமே இந்த காலநிலையில கொண்டு வரையில இப்ப கொண்டு வரல. தண்ணி பிடிக்கும் போது நாங்க வந்து உழவு அடிச்சு போட்டு இன்னும் உழவு காசு கூட விஷயக்காரனுக்கு கொடுக்கல. அப்படி பிரச்சனை இருக்கு. அப்படி பிரச்சனை இருக்கு. அதாவது இப்ப உங்களுக்கு வந்து பயிர் செய்யறதுக்கு வந்து ஒரு விதைகள், அந்த விதைகள் வாங்குறதுக்குரிய காசு இல்லாட்டி அதுக்குரிய என்ன விதை கட்டிங்க? எங்களுக்கு கச்சா மாங்க காசு வேணும், சோளம் மாங்க காசு வேணும். நாங்க காசை தரலாட்டியும் அந்த கச்சான சாமான வாங்கிட்டு இருந்தா சந்தோஷமா செய்வீங்க. அதால வந்து நீங்க எத்தனை பேருக்கு அந்த வேலை வாய்ப்புகள் உருவாகுமா? நீங்க ஆக்களுக்கு கொஞ்சம் பேருக்காவது கூலி வேலை பெங்களால செய்ய முடியாத வேலையில சம்பளம் கொடுத்து செய்வோம். எவ்வளவு காசு போகும் அந்த விதைகள் வாங்குறதுக்கு? எங்களுக்கு விதைகள் வாங்கினா கடைசி இந்த எந்த பூமியை பொறுத்தவரை ஒரு 50,000 60,000 ஒரு 50,000 60,000 காசு இருந்தா நீங்க சந்தோஷமா பரப்பு எந்த அளவு பரப்புக்கு நீங்க போட போறீங்க? நாங்க 2 ஏக்கர் 2 ஏக்கர் இருக்கு. 2 ஏக்கருக்கு இப்ப கச்சாம் போடுறோம்னா ஒரு 50,000 ரூபாய் கிட்ட தேவைப்படுது. அந்த விதை வாங்குறது ஒரு முதல் இதா இருக்கு. அதுக்கு பிறகு நீங்களாவே உங்களோட இதுகளை மேம்படுத்தி நீங்க சக்சஸ் ஆகணும். மேல அது உங்களோட ஒரு தொழில் இதா இருக்கு. இது இந்த கச்சா மிளஞ்சா எங்கட பள்ளி படிக்கிற பிள்ளைகளையே நாங்க அதைத்தான் நாங்க இன்னொரு இடத்தை பாருங்க. இந்த இடத்துக்குள்ளாலதான் நானுக்கு வாங்கய்யா. எப்படி இடம்? என்னது இப்படிதான் இடம்? இதெல்லாம் என்ன? இதெல்லாம் நீங்க பயிர் செய்ய செஞ்சிருக்கீங்க? அப்படியோ இதெல்லாம் பயிர் தான். இந்த அடிக்கு செஞ்சான் அப்படியா? நாங்க வெள்ளாம செஞ்சிருக்கோம். நீங்க வெள்ளாம செஞ்சிருக்கீங்க? என்ன நடந்து கிட்ட வந்து உலகத்துக்கு போனவன் வரல. இப்ப அவரு செய்திக்கார அங்க 3 பேர் பூமி செய்திருக்கு. சேனக்காரங்கள பூமி அவங்க இல்லை, அவங்க செய்யல, எங்களை பொடியெல்லாம் செய்யுது. சரி சரி சரி. உண்மையாவா? அப்ப நாங்க லேட்டா கூடாதுடாப்பா, டக்குன்னு சொல்லி போகணும். இந்த இதுக்குள்ளால பூந்து போகண்டாப்பா, ஏதோ ஆமை கேம்புக்குள்ள பூடுற மாதிரி. நான் இப்போ பூரா போறேன். ஐயா இங்கே என்ன இந்த கேமரா பிடிங்க, இதை பிடிங்க பிள்ளை. சரியா? இது விளங்கு தானே? இப்படியே வச்சுக்கொள்ளுங்களா? ஆட்ட வேணாமா? இப்படியே வச்சுக்கோங்களா? சரி, நான் பூரா போறேன். வரேங்க.
போடுங்க வேலை அந்த அந்த இருந்து போயிட்டு போடுங்க. வாங்க ஐயா. அவர் வந்துட்டு இருக்குண்டு நம்ம அப்போ வந்து கஷ்டப்பட்டு வர வேண்டி இருக்கு. இங்கே பாருங்க, அதாவது ஒரு டாய்லெட் பிட்டுக்கு மேலே ஒரு டாய்லெட் பிட்டுக்கு மேலே வந்து ஒரு வீடு மாதிரி இப்படி வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னு சொன்னா இங்கே ஏரியா ஃபுல்லா வந்து வெள்ளத்தால் அந்த மழை பெஞ்சனால ஃபுல்லா வந்து தண்ணி ஊறின காரணத்தினால யாருக்குமே வந்து இருக்கலான்றனால இப்படி வந்து இவங்க செஞ்சிருக்காங்க. இதுக்குள்ள பாருங்க எப்படி படுக்கிறேன். படுக்கக்கூடிய வசதிகளுக்கு ஏற்ற மாதிரி தான் நோமலை தற்காலிகமா செஞ்சிருக்காங்க. இடம் வீடு கஷ்டம், சாப்பாட்டுக்கு கஷ்டம், தண்ணிக்கு கஷ்டம், எல்லாத்துக்கும் ரொம்ப பரிதாபமான நிலைமையில இருக்காங்க. சுத்தி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. உங்களுக்கு அதை வடிய சுத்தி பார்க்கக்கூடிய மாதிரி. நாங்க 4 வருஷம் வந்திருக்கிறோம். எங்களுக்கு எந்த உதவியும் செய்யலாம். அவங்க பெரிய ஐயாங்க வந்து எங்களை பாரு விட்டு அதை தந்து போறாங்க. இந்த வீடு கட்டுறதுக்கு எங்களோட காசு இல்ல. எந்த ஆளுக்கு வருஷம் இதான் நம்மளோட வீடு. இது என்னது மேல அப்ஸ்டேரா? இதுக்கு மேல படுக்கல அவனே. அதுக்கு மேலே படுக்க லான்சாமான வைக்கவே. அது சரி. அந்த பிள்ளைகளுக்கு மேல கிடந்ததுகள் இப்ப எல்லாம் வந்து இப்ப நான் பூங்கி நான் போகிறேன். உங்களுக்கு உதவி என்று சொல்லி வேணும்னு சொன்னா எப்படியான உதவி உங்களுக்கு வேணும்? எங்களுக்கு கம்பி வீடுகள் தக்காளி என்றாலும் எங்களுக்கு தரத்தான். இப்ப நாங்க 2வது இடத்துக்கு வந்துட்டோம். இப்ப நாங்க உள்ள போறோம். போறாங்க பாருங்க. இருந்துட்டாச்சு போ. வைங்க காலை கீழே குத்தாம இருந்தாச்சு. இறக்குங்கடா ஏதியா ஆக்கெல்லாம் வராங்க. அவரை பிடிச்சி வர. இதானே வீடு. என்ன கூட என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு? என்ன சாப்பாடு? சோறா? கொஞ்சம் இந்த வீடு ஊறிட்டு கிடக்கு ஒன்று செய்யறான். காலம் பிள்ளை இப்படி தான் கிடக்குற மாதிரி கூட பயிர் செஞ்சு திஞ்சு அங்க ஆத்துல தொழில் செய்யறோம். சரியான கஷ்டம். ஆத்துல தொழில் செய்யறா இன்னும் வேணும். விலை வேணும் உங்களுக்கு. விலை இல்ல. விலை வேணும். ஒரு ஜாவத்தை தோட்டம் கடன் போட்டா விலை வேணும். இல்லாட்டி யாரு எடுத்துலாட்டி விலை இல்ல. விலை கஷ்டம் உங்களுக்கு. மாறி வந்தா தொழில் செய்யலாம். சரியான கஷ்டம். சரி. மழை எல்லாம் பெஞ்சா அதுக்குள்ள ஒழுகும். அது என்னமா? அது என்னது? எங்களுக்கு அதுக்கும் காலையில இதுல இருக்கீங்க. இதான வீடு? இதான் வீடு. இதுதான் வீடு. மேலேயும் ஒரு இது மாதிரி இருக்கு. அங்கதான் படுக்கிறேன். அம்மாக்கு எதுவும் உதவியில் வேணும்னா என்ன அதான் என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணும்? இதுக்குள்ள பயிர் செய்யறதுக்கு ஒன்று அங்க அந்த கொட்டியில் ஒன்று அடித்தாங்க. கொட்டியில் ஒன்று அடிச்சுதாங்க. இப்ப உங்களுக்குமா என்ன வேணும் சொல்லுங்க. உங்களுக்கு நீங்க இங்க இருக்கிறதுக்கான வசதி உங்களுக்கு என்ன வேணும்? வீட்டுக்கு தாரம் வேணும். வீட்டுக்கு தாரம் வேணும். சரி. புல்லு நாங்க மேய்ஞ்சிருக்கேன். இதால வந்து ஒழுகுதா? நல்லா மேய்ஞ்சா ஒழுகு. அது ஒரு பட்சத்து தான் பாருங்க. இப்ப தகரம் வேண்டி தந்தா நீங்க இதுல இருக்கலாம். தொழில் ஆட்டு தொழில் மீன் தொழில். அதுக்கு வலை பயிர் தான். வலை வேணுமே. அதுக்கு வலை வேணும். வலை வேணும். இது சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டுதான். என்ன போய் சொல்லக்கூடாது. சாப்பிடுறேன். என்ன சாப்பிட்டீங்க? கறி? சோறு மீன் கறி. மீன் கறியா? மீன் தான் என்ன முன்னுக்கு ஆத்துலயே மீன் தான் பிடிக்கல. சரி. சரியா. இவங்களுக்கு என்னென்ன குறைபாடுகள் என்னென்ன வேணும்? இந்த இடத்துல வந்து இவங்க வாழ்றதுக்கு இவங்களுக்கு என்னென்ன வேணும்ன்றதை வந்து இவங்க கேட்போம். அத என்னென்ன குறைகள் இருக்கு? எங்களுக்கு வலை இல்ல. இல்ல. வீட்டுக்கு சாரம் இழுக்கலாம். வீடு கட்டுறோம். நாங்க கட்டிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு சகரத்தால ஒரு கொஞ்சம் நல்லா இருக்கும். தண்ணி வசதி இல்ல எங்களுக்கு. தான் குடிக்கிறோம். நாங்க தொழிற்சதுக்கு பலம் இல்ல. ஃபைபர் இல்ல. ஃபைபர்ண்டா போட்டா? தோணி உங்களுக்கு இப்ப முக்கியமா ஒரு என்ன சொல்றேன், ஒரு வலை இல்லாட்டி ஒரு போட் இல்லாட்டி உங்களுக்கு அந்த வீட்டுக்கு மேல போற தகவல்
அப்படியான இதில் வந்து இருந்தா உங்களுக்கு ஓகே. இது வரைக்கும் உங்களுக்கு உதவியில் இது கிடைக்கல. யாரும் இங்கே பக்கம் வந்திருக்காங்களா பாத்துருக்காங்களா உங்களுக்கு ஒருத்தரும் பாரதும் இல்ல பாக்குறேன் சீரன் சார் மட்டும்தான் வந்து செஞ்சிருக்கிறேன். பாருங்க மக்களே, இவ்வளவு பேரும் உங்களை நம்பி இருக்கிறாங்க. இந்த காணொளி மூலமா இவ்வளவு பேரை நீங்க பார்த்திருப்பீங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் இவங்களை வந்து பார்க்காம இவங்களோட பிரச்சனைகளை விசாரிக்காம இருக்கிறாங்க. இவங்களுக்கு இப்படியான பிரச்சனை நிறைய இருக்கு. இந்த மக்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்கறதுக்கு நீங்களும் விரும்புனீங்கன்னு சொன்னா எங்க மூலமா தொடர்பு கொண்டு இவங்களை கேட்ட சின்ன சின்ன விஷயங்களை வந்து தீர்த்து கொடுக்கலாம். என்ன செஞ்சு சோலார்ல அவங்களோட லைட்டுக்காக வச்சிருக்காங்க. என்ன சார்ஜ் போடுற நீங்க இதுல? என்ன சமைக்கீங்க? என்ன சமைச்சு கொண்டிருக்கீங்க? என்ன கறியாக்குறீங்க? எங்களுக்கு புகை வந்ததுனால நாங்க மாத்துறாங்க இப்ப என்ன ஒன்று இங்க மீனுக்கு குறை இல்லை. மீனுக்கு குறை இல்லை. மீன் தாங்க அது என்ன நடந்தாலும் மீன் சாப்பிடுவீங்க. சாப்பிடுவோம். எங்களுக்கு அப்படி இல்லை. மட்டக்கிழமையில மீனுக்கு குறை. சரி ஐயா வாங்க, அப்படியே கொஞ்சம் வாங்க வெளியே வாங்க. உங்களோட கொஞ்சம் கதைப்போம். உங்களுக்கு என்ன தேவை? முக்கியமாக ஒரு கொட்டில் வேணும். கொட்டில் என்ன காரணத்துக்காக கேக்குறீங்க? மட்டை கொண்டு வர வசதி எல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கடும் கஷ்டம். தோணிலாம் கொண்டு வரணும். காத்த நேரத்துல கஷ்டம். ஆனா மேல படங்கு எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க. மட்டை காணாம அப்படியே கிடக்கு. படங்கு போட்டு மேல படங்கு போட்டு ஒரு கொட்டில் அடிக்க எவ்வளவு ஐயா போகும்? கொட்டில் அடிக்க கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கிட்ட போகுதா ஒரு கொட்டில் அடிக்க? அப்படிதான் போகும். என்ன கீழே நிலமெல்லாம் பிரிச்சு அப்படியா? அது 1 லட்சம் ரூபாய் கொட்டில் அடிச்சிருந்தா என்ன செய்வீங்க நீங்க? அதை வச்சு குடியிருப்பீங்க. இப்ப இதுக்குள்ளதான் நீங்க தங்குறீங்க. அப்படியா? எத்தனை பேர் இதுல இருக்கிறீங்க? இதுல இருக்கிற நாங்க 3 பேர் இருக்கோம். 3 பேர். நீங்களும் வைஃபும் மகளும். மகளுக்கு எத்தனை வயசு? மகளுக்கு 12 வயசு. படிக்கிறாங்களா? படிக்கிறாங்க. அதனால தாய் வரல. படிக்காவோ எங்க இருந்து இங்க பாரத பெரிய வெறும் கஷ்டத்துக்கு மத்தியில வந்து நாங்க எப்படி படிக்காங்க? இங்க இருந்து படிக்கல. அது ஊர்ல வச்சு படிக்கல. நாங்க பார சைட் போயிட்டு அங்க யாரையும் வீட்டை நின்று படிக்க மகளுக்கு படிக்கிறதுக்கு புத்தக பேக்குகள் புத்தகங்கள் அப்படியான எல்லாம் இருக்கா? இருக்கி எல்லாம் பழைய சாமான்கள். புது சாமான்கள். மகளுக்கு சைக்கிள் இருக்கா? சைக்கிள் இல்ல. சைக்கிளும் இல்ல. சைக்கிள் ஒன்று வாட்டி கொடுத்தா போய் கொள்ளலாமா? சைக்கிள் அப்ப என்ன இதை செய்யறோம்னு சொன்னா 1 லட்சம் ரூபாய் இருந்தா இது வடிவெல்லாம் டெவலப் பண்ணி எல்லாம் ஃபுல்லா செஞ்சிருப்பீங்க. அப்படின்னு அப்ப உங்களுக்கு இப்ப உங்களோட தொழில் என்ன? தொழில் மீன்பிடி தான். மீன்பிடி தான். தோணி வச்சிருக்கீங்களா? தோணி இருக்கு. வலை தான் இல்ல. வலை இல்ல. வலை இல்ல. ரைட். வலை ஒன்று எவ்வளவு போகுது இப்ப? வலை இப்ப வந்து 6000 இல்லாட்டி அந்த வலையை வந்து அந்த என்ன சொல்ற அந்த பின்னுண்டு வாங்கனே பின்னுறதுக்குரிய சாமானியல் வேண்டி தந்தா பீச்சு வேலை தான் பின்னுற. அதுக்குரிய கட்டு வேலை அது அங்க அப்படியே வாங்கி செய்யறேன். அது அருந்தாலும் ஓகே ஐயா. ஓகே சரி. ஐயாவோட தான் நாங்க வந்து போறோம். ஐயாட வீட பாக்குறதுக்கு இப்ப நம்ம எஸ் நம்ம வந்த நேரத்துல இங்க கணக்கு பேருக்கு கணக்கு கஷ்டங்கள் கணக்கு இதெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஏன்னா என்ன ஐயா இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், உங்களுக்கு எத்தனை வயசு ஐயா? எனக்கு இப்ப 72 வயசு. இந்த தைப்பூரம் தான் 73 வயசு. 73 வயசு. நீங்க எத்தனை வருஷமா இந்த இடத்துல இருக்கிறீங்க? நாங்க இப்ப 10 வருஷம் வச்சிருக்கோம். 10 வருஷம் இந்த மாதிரி நிலைமையில நீங்க என்ன இருக்கீங்க? உங்களை வந்து யாரும் கேட்டு உங்களுக்கு வந்து எதுவும் உதவியில் செய்யற மாதிரி எதுவும் யாரும் இல்லையா? இல்ல ஒரு வரையும் இல்ல. இல்ல எங்களுக்கு எந்த உதவியும் செய்யவும் இல்லை. வீட்டை பார்ப்போம். எதுக்குள்ள போகணும்? இந்த இருக்கு வீடு. இதுதான் நம்ம ஐயாட வீடு. ஐயாட வீட்டு என்னம்மா என்ன பிரச்சனைமா சொல்லுங்க. என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்ல. இப்படி சொன்னீங்க. ஒரு அப்படி என்ன தெரியாது. ஐயாட ஹோமுக்கு தான் வந்திருக்கோம். ரைட். இதுக்குள்ள அவன் எங்கய்யா படுக்கிறெல்லாம் தூங்குறெல்லாம் கீழே? இதுக்குள்ள எத்தனை பேர் வாழ்றீங்க? இதுக்குள்ள எங்கட பிள்ளையும் வந்தா நாங்க எப்படியும் ஒரு 7-8 பேர் கிடக்கும். 7-8 பேர். சரி. உங்களோட பிரதான தொழில் என்ன? என்ன தொழில் செய்றீங்க? தொழில் எங்களுக்கு இந்த சேனை தான் முக்கியமான தொழிலாக இருக்குது இப்போதைக்கு. கோடை காலத்துல நம்ம மீன்பிடிகள் கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்கலாம். பிரதான தொழில்
தொழில் இந்த செய்யற தொழில் தான். சாப்பிட்டீங்களா இன்னைக்கு? சாப்பிட்டோம். என்ன சாப்பிட்டீங்க? சோறு தான் சாப்பிட்டு. சோறு, மீன் கறி. மீன் கறி கேட்குற எல்லாரும் மீன் கறி நான் சொல்றேன். சரி சரி ஓகே. ஆனா கறிக்கு மட்டும் பிரச்சனை இல்லை. கறிக்கு பிரச்சனை இல்லை, உண்மையதான் சொல்லுவேன். ஆனா சோத்துக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை. அரிசிக்கு தான் பிரச்சனை. அரிசிக்கு தான் பிரச்சனை. ரைட் ரைட். அரிசி இருந்தா நம்ம என்னத்தை சரி வச்சு சாப்பிடுக்கலாம். இது இப்ப உங்களுக்கு ஒரு உதவி ஒன்று நாங்க செய்யணும்னு சொன்னா என்ன செஞ்சா உங்களுக்கு பிரயோசனமா இருக்கு? எங்களுக்கு ஒரு கொட்டியில் தந்தா நிஜம் நல்லா இருக்கும். இந்த கிணத்தின் தந்திருக்காங்க. ஒரு கொட்டியில் தந்தா கொஞ்சம் நேரம் கொட்டில் தான் நல்லா இருக்கும். கொட்டியில பாப்போம். ஐயாட கொட்டில் தான் இது பாருங்க. ஐயா இதுல சொல்லுங்களேன் ஐயா, எங்களுக்கு விளங்கப்படுத்துங்களேன். காட்டுங்க. இந்த இடத்துக்கிட்ட இது என்ன கிச்சனா? உங்களோட இது சமைக்கிற இடம்? சமைக்கிற இடம். இது என்ன சோலார் இது வச்சிருக்கீங்க லைட்டுக்கு? இங்க கரண்ட் வசதியிலும் இல்ல. கரண்ட் வசதி ஒன்றும் இல்லை. கரண்ட் வசதி ஒன்றும் இல்லை. இதுக்குள்ள அப்ப நீங்க குளிக்கிறதெல்லாம் குளிச்சு உடுப்பு மாத்திரம் எல்லாம் அதெல்லாம் அங்கதான் வெட்டையிலாம். மனசுல கூட மனசுல கூட இல்ல. இதுக்காக குளிக்கிறது நான் தண்ணி அழைத்து மனசுல டாய்லெட் வந்தா அது கொண்டும் இல்ல. அது உண்டு. நம்ம தெரிய மரத்துக்குள்ள தண்ணி அழித்து போற குளிக்க மரப்பு. முக்கியமானது கொட்டில் தான் தேவைப்பட்டது. முக்கியமான உங்களோட தொழிலுக்காக இப்ப இப்படித்தானையா, இப்ப நாங்க உங்களுக்கு தொழிலுக்காக ஏதாவது ஒரு சாமான் தந்தா நீங்க அந்த தொழிலுக்குரிய சாமானை வச்சு நீங்க முன்னேறி அதுல கொஞ்சம் காசு உழைச்சி உங்களை நீங்க பாத்துக்கொள்வீங்க தானே. அப்படி எதுவும் தேவைன்னு சொன்னா தொழிலுக்கான சாமான் தான் என்ன வேணும் உங்களுக்கு? அப்படியாண்டா இப்ப வாட்டில இருக்க மாட்டேன்னா நாங்க இப்ப என்ன சாமான்? இந்த வட்டில இந்த இது தண்ணி தண்ணியில போறது தோணியா? தோணி அதுகள் இருக்க மாட்டேதுன்னா கோடை பயிர் செய்யலாம். கோடை பயிர் ஃபுல்லா செய்யலாம். இந்த வருஷமும் மழை இல்லாம அடிபட்டது. சரி சரி சரி. போறதுக்கு அவங்க பயிர் செஞ்சிருக்காங்க. அந்த இடத்த சும்மா இல்ல, அவங்க இடம் இப்போதைக்கு நாங்க இதெல்லாம் தண்ணி குளிக்கிற எல்லாம் இதுதான். எல்லாம் இதுல இருந்தா இந்த தண்ணி இந்த பக்கெட் ஒன்று போட்டு இப்படி வாளி ஒன்று போட்டு அள்ளி குளிக்கிறீங்க? வாளி போட்டு அள்ளிதான் குளிக்கிறேன். சரி சரி. வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான் அவங்களோட கிணறா இருக்கு. இதுதான் அவங்களோட கிணறு. இதுலதான் அவங்க குளிக்கிறாங்க, எல்லாமே செய்யறாங்க. இதுதான் அவங்களோட வீடு. இதெல்லாம் என்ன பயிர் ஐயா? கச்சான் பயிர். இது கச்சான் பயிர்ல நீங்க இந்த கச்சான் எடுத்து வித்து அப்படி காசு வருதா? அதாவது இங்க 1 கிலோ மீன் எவ்வளவு? 1 கிலோ மீன் 100 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க, 150 ரூபாய்க்கு எடுக்காங்க. அவ்வளோ. என்ன மீன்? ஜப்பான் மீன் 1 கிலோ 100 ரூபாவா? அங்க 1000 ரூபாய்க்கு வீல்படுதுப்பா. இங்க 100 ரூபா. இங்க 100 ரூபாய். வியாபாரி மாதிரி வந்து உங்ககிட்ட வாங்கிட்டு போறாங்களா? வாங்கிட்டு போறாங்க. அங்க வேற இங்க தேன் போத்தல் இருக்கா? நல்ல தேன் போத்தல். தேன் விட்ட போறாங்க. இந்த காட்டுகள்ல தேனே கிடையாது. வேற என்ன சாமான் இங்க உங்ககிட்ட வாங்கலாம்? கருவாடு வாங்கலாமா? கருவாடு எடுக்கலாம். எவ்வளவு கிலோ? கிலோ 800 ரூபாய்க்கு கொடுக்காங்க, 600 ரூபாய்க்கு கொடுக்காங்க. உங்களோட இங்க எவ்வளவு? நீங்க எவ்வளவு? சின்ன ஜாமான் தான் 600 ரூபா. பெருசேண்டா 800 ரூபா. இப்படி செய்யண்டா எப்படி சைஸ காட்டுங்க. இப்படி செய்யண்டா 800 ரூபா. 800 ரூபா. இப்படி இந்த ஜாமான். இந்த அண்ணன் வீட்டுக்கு தான் இப்ப நாங்க வந்திருக்கோம். இந்த அண்ணன் வீட பாத்தீங்கன்னா விலங்கு உள்ளுக்குள்ள அப்படி இருக்குன்னு சொல்லி இங்க பாருங்க. உள்ளுக்குள்ள அந்த மேல வந்து செட் பண்ணிருக்காங்க படுக்கிறதுக்கு. இந்த வீட்டை தான் வந்து நிற்கிறோம். இவர் தான் இந்த வீட்டுக்கு ஓனர். இவர்கிட்ட கேட்போம், இவர கஷ்டங்களை கேட்போம். அண்ணன் சொல்லுங்க அண்ணன், உங்களுக்கு நீங்க படுற பாடுகள் கஷ்டங்கள். இப்போ எங்களுக்கு இப்போ இந்த மழை பெய்யறதால சரியான கஷ்டமா இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு 10 வருஷம் இதுக்குள்ள வந்துருக்கோம். இருக்கிற டைம்ல எங்களுக்கு தண்ணி வசதி இல்லை. தண்ணி வசதி இல்லையோ? தண்ணி வசதி இல்லை. 8ஆம் மாதம் 9ஆம் மாதத்துல தண்ணி இல்லை. தண்ணி இல்லை. இப்போ அங்கே இங்கேயும் மறுக்காட்டு ஒழிய நான் கள்ளி குடிக்கிறேன்றாலும் அதுக்கும் தண்ணி எங்களுக்கு நோயை கொடுக்குது. இந்த மழை பெஞ்சா கொட்டில் இந்த மழை பெஞ்சா வீடு ஒழுக்கு ஒரு பக்கம் கீழே ஊறிடும். ஊறி தண்ணின்னா இப்போ நிலம் ஊறி தண்ணினா மேலாம் படுக்கணும். அப்போ பறன் அடிச்சா தான் மேலே பறன் அடிச்சு தான் நாங்கள் படுப்போம். உங்களுக்கு இந்த கொட்டியில் செய்யறது தகரங்கள் ஒரு கொட்டில் வசதி எங்களுக்கு இருக்கு மணின்னா எங்களுக்கு கீழே கல் போட்டு அவங்க செய்து தருவாங்க. அப்போ அதுக்கப்புறம் எங்களுக்கு
அந்த கிடக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்து அதுல அந்த கிணறு ஒன்று கட்டி தந்தாலும் கிணறு அந்த இதுல கிணறு கட்டி தந்தாலும் உங்களுக்கு பாய்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. இப்ப உங்களை மட்டும் விட்டு இப்ப இங்க இருக்கிற எல்லாருமே அப்படித்தான் கிணறு பாவிச்சு கொண்டிருக்காங்கண்ணே. எல்லாரும் வீடுகளையும் இப்படித்தான் இருக்கு. யார வீட்டையும் வந்து கிணறு கட்டி இல்ல இல்ல ஒரு கிணறு கட்டின கிணறு இல்ல, இப்படித்தான் கிணறு இருக்கு. ஓகே சரி ஐயா, நிச்சயமா இந்த வீடியோ பார்த்து யாராவது உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதோட நாங்களும் கொஞ்சம் காசு போட்டு நிச்சயம் எங்களோட ஆசை வந்து என்னன்னு சொன்னா உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் வந்து நாங்க முடிஞ்ச அளவு முடிச்சு தருவோம். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, பாக்குறாக்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லி நிச்சயம் நாங்க வந்து இன்னொரு நாளைக்கு உங்களை வந்து சந்திப்போம். சரி இன்னொரு நாளைக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியோட வந்து சந்திச்சு உங்களுக்கு நாங்க உதவியில எடுத்து தரோம். ஏண்டா நாங்களும் எங்களாலையும் இயலாது முழுமையான உதவியில செய்யறதுக்கு. என்ன நாங்களும் அந்த அளவுக்கு பணக்காரர்கள் இல்லையானே. அப்ப நாங்களும் யார்கிட்டயா கேட்டுதான் உங்களோட கஷ்டங்களை சொல்லிதான் கேட்டுதான் உங்களுக்கு செய்யணும். உண்மையாவே தொடர்ந்து பயணிப்போம். எனக்கு சரியான கவலையா இருந்துச்சு. ஏன்டா எனக்கு இதெல்லாம் புது விஷயம். இந்த இப்படிதான் எனக்கு கிணறுலாம் இப்ப பாக்குறேன். சரியான கவலையா எங்களுக்கு எல்லாம் சேர்ந்து செய்து எங்களுக்கு கொஞ்சம் நல்ல செய்தி தான். எங்களுக்கு கொஞ்சம் நெல்லம் தாராக்களுக்கு நாங்கள் ஒரு உதவிய நன்றியை நான் இங்க வந்து நிறைய பேர்ட்ட காய்ச்சேன் ஐயா. நிறைய பேர்ட்ட காய்ச்ச மட்டும் எனக்கு தெரிய வந்து என்னன்னு சொன்னா இங்க வந்து அரிசிக்கு பிரச்சனை சரியா, கறி வந்து பிரச்சனை இல்லை. எல்லாரும் வீட்லயும் மீன் கறி தான் சாப்பிடுறாங்க, கறி பிரச்சனை இல்லை. ஆனா மட்டக்களப்பு எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா மீன் பிரச்சனை. மீன் எடுக்கல. மீன் 1 கிலோ மீன் வந்து பாத்தீங்கன்னா 1400 1500 சொல்லி சொல்லுவாங்க. பாறை மீன் பாறை 1 கிலோவுல போதுங்க. இங்க பாறை எப்படி வர்றல ஜப்பான் பிடி வருது. ஜப்பான் 100 ரூபாய் கிலோ எடுக்கிறாங்க. 100 ரூபாய் கிலோ எடுக்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 1.5 கிலோ மீனை இந்த வீடியோ பாக்குற மக்கள் பாக்குற ஆட்கள் கூட உங்ககிட்ட வந்து மீன் இல்லாட்டி கருவாடு அப்படின்னு வாங்கி கொள்ளலாமா? வாங்கலாம். வந்தா நீங்க கொடுப்பீங்க? நாங்க 100 ரூபாய்க்கு நாங்க இங்க கொடுக்குற மாதிரியே அவங்களுக்கு நாங்க கொடுப்போம். ஆனா எங்கள்கிட்ட எடுத்து கொடுக்குறாங்க என்ன விலை கொடுக்க போறாங்கன்னு அது எங்களே தெரியும். தேன் எடுக்கலாமா? நல்ல தேன் எடுக்கலாம். 8ஆம் மாசம் 9ஆம் மாசம் கூட எடுக்கலாம். அந்த இதுக்குள்ள எடுக்கலாம். ஓகே சந்திப்போம். ஓகே இந்த சமைச்சு போட்டு சட்டி பானையெல்லாம் கொண்டு போயிட்டு கவுக்குற அந்த இதுதான் இது. நம்ம வந்து இப்படிலாம் கவுக்க மாட்டோம். இங்க வந்து பாருங்க அவங்க எப்படி வச்சிருக்காங்கன்னு சொல்லி. இந்த சோலார் பவர் இருக்கு. சோலார் பவர் 1 2 3 இருக்கு. நீங்க 3 பவரையும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சோலார் பவர் எல்லாம் பாவிக்கிறாங்களேன்னு சொல்லி யோசிப்பீங்க. ஆனா இந்த இருக்கிற 3 சோலார் பவரையும் வச்சுதான் இந்த டார்ச் லைட்டை வந்து சார்ஜ் பண்றாங்க. இங்க பாருங்க இதெல்லாம் சார்ஜ் ஆகுது. ஏன்னு சொன்னா இங்க வந்து கரண்ட் இல்ல. இதுதான் அவங்களோட வீடு. அப்பதே ஒரு வீட்டை நம்ம பார்த்து நம்ம அங்க இருந்தது. அவர் கூட அதை காட்டினவர் எதுக்குன்னா இந்த சார்ஜரை அவங்க வயரிங்ல ஏதோ செஞ்சிருக்காங்க அந்த டோர்ச்ல. ஆனா சார்ஜிங் தான் அது நார்மலா சோலார்ல இருந்து அந்த பின் அடிக்கல. அவங்க இந்த இது போட்டிருக்காங்க வயர், அந்த சார்ஜிங் வயர் வெளியே. அதாவது கஷ்டமான ஒரு சூழல். அவங்களுக்கு ஜான பாக்குறதுக்கு டோர்ச் வேணும். ஆனா அந்த டோர்ச்சுக்கு சார்ஜ் போட கூட கஷ்டம் நிலைமை. அவ்வளவு ரொம்ப வறிய நிலைமையில இருக்காங்க. இது கூட விடா இல்ல அந்த வாரம் அவட வீடுன்னு இந்த வாரம் வீடு இவங்களோட வீடு. அந்த வாராக்கோட வீடு தான் இது. இதுக்குள்ள வந்து பாருங்க நான் நோமலா அந்த வீட்டுக்குள்ள போய் காட்டுறேன்னு இப்படி இருக்குன்னு சொல்லி குனிஞ்சுதான் போகணும். பாருங்க இந்த மேல வந்து இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க. இதுல உடுப்புகள் காய போட்டிருக்காங்க. இதுல நுழம்பு வலை ஒன்று இருக்கு. அதுல சிமெண்ட் பேக் வந்து வச்சிருக்காங்க. இதுல டார்ச் லைட் இருக்கு. இதுதான் நம்மளோட அடுப்புங்கிற இதுதான் சமைக்கிறாங்க. இப்படிதான் இருக்கு. ஆமா இதான் கூட வீடு. இந்த வீட்டுக்காராக்கள் வந்துட்டாங்க. இதான் உங்களோட வீடு. மழை வந்தா அவ்வளவு என்னம்மா என்ன உதவி? தகரம் தாங்களே. தகரம் தந்தா கொஞ்சம் லேசா இருக்கு. மாரியல் வந்தா அப்படியா? இப்ப ஒழுகுதா? எத்தனை பேர் இருக்கிறீங்க இங்க? 2 பேரு தான். 2 பேர் இருக்கிறீங்க. இப்ப வந்து மாரிக்கு வந்து ஒழுகிச்சா? சரியா கஷ்டமா இருக்குண்ணே. தகரம் எத்தனை தகரம் வேணும் இந்த இதுக்கு? ஒரு அண்ணளவா செய்யணும்டா. இப்ப உங்களுக்கு எவ்வளவு போகும்? இதை இப்ப நீங்க திருப்பி உங்களுக்கு ஃபுல்லாவே செய்ய போறாருன்னா உங்களுக்கு என்ன மாதிரி இதை செலவு முடியும்? நீங்க எப்படி எத்தனை தகரம் வேணும்? என்ன மாதிரி நீங்க எதிர்பார்க்கீங்க? இதுக்கு ஒரு 10,000 15,000 காசு இருந்தா செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்க தகரமே வாங்கி தந்தா உங்களுக்கு என்ன ஈஸியா இருக்கு? தகரமே வாங்கி தந்தா காசு தந்தா இங்க இருந்து நீங்க அந்த தகரம் வாங்கி தந்தா நீங்க செஞ்சு கொள்வீங்க. இல்லாட்டி நாங்களே செஞ்சு தருவோம்மா? இல்ல நாங்க செஞ்சு எடுப்போம். நீங்க தகரத்தை மட்டுமா? உங்களுக்கு தெரியுமா செய்யறதுக்கு எல்லாம் ஆட்கள் இருக்குது? சரி சரி ஓகேம்மா பாபம். இந்த வீடியோ பாக்குறாங்க
இந்த வீடியோ பார்க்குறார்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு சூழல்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம மக்களை போய் கைவிட மாட்டாங்க. நம்ம மக்கள் நம்மளோட முக்கியமான இந்த மாதிரி இடங்களை யாரும் கவர் பண்ணதில்லை. நம்ம இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து இப்படி கழிச்சிருக்கோம். கட்டாயம் இதுக்கான அம்மா யோசிக்காங்க. நாங்க அடுத்த தடவை வார நேரம் கணக்கு சாமான்கள் கேட்டவங்க முடிஞ்ச அளவு செய்வோம். எல்லாத்தையும் நாங்க கொண்டு வந்து தருவோம். அடுத்த தடவை வார நேரம் இந்த முறை நாங்க சாப்பாடு உங்களுக்கு நீங்க உலருணவுகள் கொண்டு வந்து தந்திருக்கோம். அடுத்த முறை உங்களுக்கு நீங்க என்னென்ன கேட்டீங்களோ அது செஞ்சு தரதுக்கான வசதியில நாங்க அடுத்த தடவை வருவோம். யோசிக்காங்க. எங்களுக்கு மழை பெஞ்சா இங்க கிடக்கிறாது, மட்டை எடுக்கிறது சரியான கஷ்டம். மாறி வந்தா எங்களுக்கு கொஞ்சம் தகரமாவது தந்து கொட்டில் கொண்டு அடிச்சு தரதுக்காக உதவி செய்யணும். நீங்க மழை பெஞ்சா எங்களுக்கு இங்க கிடக்கிறாது, சரியான ஊர் பூமியும் மட்டை எடுக்கிற கஷ்டம். எத்தனை ஹோட்டல் இருக்கு? எத்தனை வீடு இருக்கு? 45 குடும்பம் இருக்குது இங்க. 45 குடும்பத்துக்கு எங்களுக்கு உதவி செய்யணும். 45 குடும்பத்துக்கு. என்னென்ன முக்கிய காரணம், எங்களுக்கு கோடபோகத்துல பயிர் செய்யறதுக்குரிய தண்ணி வளம் இல்லை. அதனால எங்களுக்கு வாட்டர் பம்ப் அப்படி வட்ட லைன் செய்து கூட தரக்கூடிய வசதிகள் இருந்தா செய்து தந்தா எங்களுக்கு கொஞ்சம் நல்ல உதவியா இருக்கும். அது கோடை காலத்துல மழை இல்லாதால பயிர் செஞ்சா மழை இல்லாம தண்ணிக்கு போகுது. பட்டை பைப் லைன் செய்து வட்ட லைன் அடிச்சு தரலாம், தந்தா எங்களுக்கு ஒரு உதவியா இருக்கும். பைப் லைன் எடுக்கணும்னு சொன்னா அப்படி என்ன கிணத்துல குழாய் கிணறு நிலத்தடி தென்னங்கண்டு வேணும் பயிர் செய்யறதுக்கு. மாங்கண்டு தோடங்கண்டுகள் அதெல்லாம் எங்களுக்கு முக்கியமா தேவைப்படுது. சேரத்துக்கு பயிர்கள் தேவைப்படுது. கொஞ்சம் அவர் எடுக்கட்டும். இதுல ஒரு சைன் பண்ணக்கூடிய ஒரு ஆள் வாங்கலாம். சைன் பண்ணக்கூடிய ஆள் வேணும். பேரவாய் பள்ளிபுரம் ராஜேஸ்வரன். ஆறு பள்ளிபுரம் ராஜேஸ்வரன் சைன் பண்ணி கூட ஞாபகம். ரைட்.